வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தரமான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட பிரியாணியோட டேஸ்ட்லேயே ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளி, 6 பல் பூண்டு, 3 வரமிளகாயை 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. இது கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்கும். வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். 100 கிராம் அளவுக்கு 1 தக்காளி நீளவாக்கில் நறுக்கினது. 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 1 கேரட்டை நறுக்கி வச்சிருக்க, இதையும் போட்டு வதக்கிடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். இது வதங்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1.5 இன்ச் நீளத்துக்கு இஞ்சி, நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து குக்கரில் ஊற்றிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காகத்தான், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, அரிசி எடுத்திருந்த அதே கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்பவும் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்துருச்சு. இதில் நான் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி நான் 3 விசில் விட போகிறேன். நீங்கள் எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட தரமான தக்காளி சாதம் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.